2026 அப்படின்றது இந்த டீலிமிட்டேஷனை வந்து 25 ஆண்டுகள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க 2001. ஸோ அந்த டைமும் பிளஸ் இந்த ரிசர்வேஷனையும் வந்து ஒரே நேரத்தில் கொண்டு வர்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாதா? இல்ல அதுதான் கேட்கிறேன். அதாவது டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை என்பது மிக மிக சிக்கலான ஒரு விஷயம். அது எப்பொழுது இன்னைக்கு இருக்கிற தொகுதி மறுவரையில் அந்த சிக்கல் வரல. அந்த சிக்கல் எப்பொழுது வந்துருச்சுன்னா 3வது சென்சஸ்லயே வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா முதல் சென்சஸ் முதல் தொகுதி மறுவரை ஆணையம் 1952 அமைக்கப்பட்ட பொழுது அது உங்களுக்கு தெரியும், மாநிலங்களினுடைய பிரிவினை, புது மாநிலங்கள் உருவாக்கம் என்று வந்து 2வது தொகுதி மறுவரை என்பது 2002வது சென்சஸை வச்சு வந்த பொழுது முதல் தொகுதி மறுவரையிலேயே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அந்த ஆணையம் மரியாதைக்குரிய ஃபைசல் அலி தலைமையிலான ஆணையம், அந்த ஆணையம் வந்து அப்பவே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புனாங்க. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. 8 வடகிழக்கு மாநிலங்கள் பிளஸ் கோவா இதை சேர்த்தா மாநிலங்களினுடைய எண்ணிக்கையில் அது 32%. ஆனால் இந்த 32% மாநிலங்களினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வகிக்கிற பங்கு என்பது 4.77% தான். அது மாநிலங்களின் எண்ணிக்கையில் இது 32%. ஆனால் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் மக்களவையில் 4.77% தான். ஆனால் ஒரே மாநிலமான உத்தரப்பிரதேசம் அதனுடைய நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் 14.78%. இந்த மிகப்பெரிய வேறுபாடு, அதாவது 3 மடங்கு மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் ஒரு மாநிலத்துக்கு இருக்கு. இதை வந்து முதல் ஆணையம் ஃபைசல் அலி ஆணையமே இந்த கேள்வியெல்லாம் எழுப்பி, எனவே மிக பொறுப்போடு இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்று சொல்லி அடுத்து 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 62 அடிப்படையில் 67 அதுவரை தமிழ்நாட்டுக்கு இருந்த 41 எம்பிக்கள் 39 குறைக்கப்படுறாங்க. 2வது சென்சஸிலே இந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. 3வது சென்சஸ் 1971 எடுக்கப்பட்ட பொழுது இன்னும் இந்த வேறுபாடு பயங்கரமாகுது. எனவே தான் 42வது சட்ட திருத்தம் 71 சென்சஸ் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க, அதன் அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை எடுக்க வேண்டுமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை என்பது சரியல்ல, சாத்தியமல்ல, அது நியதி அல்ல, அது அரசின் கொள்கையை அமல்படுத்தியவர்களுக்கு வழங்குகிற நியாயம் அல்ல என்பதால் தான் 71 சென்சஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ் பண்ணி 25 வருடத்துக்கு பிறகு பரிசீலிக்கலாம்னாங்க. திருப்பி 2001 வாஜ்பாய் அரசு மீண்டும் அதை ஃப்ரீஸ் பண்ணதே வச்சு மீண்டும் 25 வருடத்துக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம்னாங்க. இப்ப 25 வருடம் வந்துருச்சு, 2026 வந்துருச்சு. இப்ப என்ன கேள்வினா, 50 வருடம் தீர்வு காணாத ஒரு பிரச்சனையை நீங்க வந்து இப்போ திருப்பி அதனுடைய மூட்டை அவுக்குறீங்க.